சார் வாங்க சார். ஆமாம் உள்ளே போயாச்சு, பாதி தூரம் போயிட்டோம். வாங்க வாங்க. இது இல்லை, அதான் லைன். இது இதோட காம்பவுண்ட் முக்கியம். ரெஸ்ட் இருக்கிறதுக்கு வெயில் காலத்தில் இந்த பயணத்தில் நானும் இருக்கேன்னு காமிச்சிக்கணும்ல. கரெக்டாக அந்த கேவி லைனுக்குள்ள போகிறது. வெயில் டைமில் இங்கே வந்து உட்காந்துருவோம். சூப்பராக இருக்கும். எங்க விமல் பின்னாடி கம்பு எடுத்துட்டு வருது. எங்கே போகிறீங்க? எப்படி இது போங்க. கொம்பு கரெக்டாக எடுத்துட்டாரு. பாதை இருக்கும் சார், நீங்கள் பாதி லெவலில் கூட்டு போகிறீங்களே. பாதை இருக்குது சார். எங்கே ஆயிடுச்சு? குச்சி எங்கேயோ உடச்சிட்டு இருக்கிறீங்களா? நம்மளும் ஒரு குச்சி உடைக்குவோம். இது கண்டிப்பாக இந்த வெளியில் போய் தான் ஆகணுமா? பிடிங்க சார். ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. தூதல் இருக்கா? செம்மையாக இருக்குப்பா. அப்போ அந்த அம்மாட்ட சொல்லி என்ன பிரித்து கொடுக்கும், எல்லாத்தையும் செஞ்சாது கொடுக்கும். தூதுவலை ரசம். ஹெல்த்தியம்மா கடவுளே. சார் வரலையா? நான் தான் லாஸ்ட்டாக தான் வருவேன். உங்களுக்கு வழியை காட்டிட்டா நீங்கள் போங்க, பின்னாடி வரேன். இதெல்லாம் டூ மச்சா தெரியலையா? இந்த கொம்பெல்லாம் பத்தாது, அது மேலே தொங்கிட்டு கிடக்கும் பாம்பு. நான் வந்து உங்களால அலர்ட் பண்ணுறேன்ப்பா. போ பின்னாடி வரேன். அலர்ட் பண்ணுறதுல பயன்படுத்த அவர் பின்னாடி வராரா? பாம்பெல்லாம் பார்க்கலாம். கரண்ட் எதுனா உங்களுக்கு போச்சு? ஆமாம், தூதுவலை இருக்குது இந்த இடத்துல ஃபுல்லாக. தூதுவலை இல்லை இதெல்லாம். ஆமாம், தூதுவலை தான். எதுக்கு இது யூஸ் ஆகும்? ஏய் தலிக்கு இது என்ன சார் பண்ணுறது இப்போ? இலையை மட்டும் கட் பண்ணி தூதுவளை ரசம் செஞ்சால் தலிக்கு உடனே கரைச்சிடும். அப்படியா? பாம்பு கடிக்கு மருந்து இருக்கா சரிங்க? பாம்பு கடிக்கிற ஆளா நம்ம திருப்பி கடிச்சோம்னா சரியா போயிடும். ஏன்னா பாம்பு கடிச்ச இடத்தையா? வழியே இல்லைப்பா இந்த இதுக்குள்ள. ஏன்பா போகணும்? வேணாம்ப்பா. இதோ இருக்கு சார். சார் இதுதான் போய் சர்வே தரேன். இந்த இது ரெக்கார்டு ஆகிட்டு இருக்கு ஃபுல்லாக. ஆடுமா? ஆமாம் ஆடுமா? அதுதான் நம்ம போகிறோம்ல திரும்பி. கொசு வேற கடிக்குதுப்பா, தெரியுமா? பயங்கரமாக கொசு கடிக்குது. அது கத்துது, அது கத்துதுல்ல? சவுண்டு கேட்டு பார்த்தீங்களா சார்? ஓ ஓ ஓ ஓ பண்ணி சவுண்டா? என்னது? நரி நரி. ஏதாவது சவுண்டு போகிறதுனால ஓடுவாங்க. சரி எல்லாரும் போங்க, அப்படின்னா ரெக்கார்டு எடுப்பேன். நான் பின்னாடி தான் வருவேன். இல்லை சார், ரொம்ப பின்னாடி வந்தாலும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்ல. இந்த பக்கம் 2 பக்கம் உடச்சி நான் தான் செஞ்சு ரெடி பண்ணேன், கிளியர் பண்ணேன். கொசு பயங்கரமாக இருக்குது சார். அதான் கொசு கடிக்குது பயங்கரமா. காட்டுக்குள்ளே போகும்போது அப்படி தான் இருக்கும். அந்த மேலே ட்ரெஸ்லாம் நிற்கிது. காட்டுக்குள்ளே வழி போட்டு தருவாங்க உனக்கு. முடிஞ்சு போச்சுப்பா. இதெல்லாம் பிடிச்சி கிளியர் பண்ணி உடச்சி வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அதுக்காக அப்படியே இருக்க தாரை விட போட்டுருக்காங்க. இங்கே வந்ததுக்கு ஒன்று கூட பாங்கலையே. ஒரு பாம்பை பார்த்துட்டோன்னா கூட ரிட்டர்ன் ஆகலாம். நீ மட்டும் அங்கே பாரு, அங்கே ஒரு பாப்பாச்சி பறக்குது பாரு. சார் கீழே எறும்பு புத்து இருக்கு, பார்த்தோம். வாங்க போகலாம் திருப்பி. போதும்ப்பா, வாப்பா. அட்வென்ச்சர் போதும். ஏன் சார்? நீங்கள் போங்க. இது நான் நினச்ச காடு மாதிரி இல்லை, இது வேற காடு மாதிரி இருக்கு. நான் இப்போ ஒரு ஒத்தடி பாதையாக இருக்குமே சுற்றி. அது காடு கிடையாதுங்க. மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போகிறது தான் உங்களுக்கு காடு. அடுத்ததுக்கு அடுத்த போஸ்ட்டில் தான் விழுந்து கிடந்தது. ஒரு போஸ்ட் 40 மீட்டர் இங்கேருந்து அங்கே போலாமா? விமலே வா போலாம். ரிட்டர்ன் வாங்க போகலாம். ஏன் சார்? வேணா வா, அவசர ஆத்திரம்னா கூட எங்கிட்டு ஓடுவீங்க ஃபஸ்ட்டு? அட்டாக் பண்ண திடீர்னு கொசு வேற கடிக்குது. கொசு கடிச்சு ஏதாவது வேற மாதிரி வீங்கிருச்சுன்னா வம்பு. வேற மாதிரி அது பாட்டு நின்றுருக்கோம். நம்ம களைச்சி விடுறதுனால அது ஃபுல்லாக மேலே சுற்றுது. இந்த 2வது போஸ்ட் தான் விழுந்து கிடந்தது. பாம்பு இருக்குல்ல, பாம்பு நல்ல பாம்பு சண்டை போட்டு இருந்தது போல. இப்படியே இருந்தது. அப்படியே 2 பாம்பா? பாம்பும் கேரிப்பில் நைட் மழை வருமா சார்? இப்படி போட்டு உட்காந்துட்டு இங்கே சுற்றி உட்காந்து ஏதாவது சாப்பிட்டு கிப்பிட்டு நல்லா இருக்காது லொக்கேஷனு. வெயிலுக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது. உள்ள இங்கே உட்காந்து. ஆமாம். நான் தொங்க சுற்றுறேன். சர்வசாதாரணமாக உனக்கு வளர்த்ததில்லை. ஆமாம்மா சரி கூட இருக்கு, நமக்கு தெரியல. ஸ்ட்ரைட்டாக படிங்க சார். அப்புறம் நம்ம மானிட்டரில் இப்படி தான் பார்க்கணும். நீ என்ன பண்ண மானிட்டர் எப்படி கவுத்து வச்சிடணும்? இப்படி போலாமா? இப்படி உள்ள
கையோட பிடிச்சி வெளியில் ஃபஸ்ட்டு ரோட்டை பக்கம் கூட்டு போனால் தான் அடங்குவோம். வா போதும் வா, ஜங்கல் அட்வென்ச்சர்லாம் போதும்பா. ஒரு பாம்பை கூட பார்க்கலையே சார் இதில். வந்து பாராம இல்லை நாங்கள் வாக் பண்ணுற காட்டில் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஃபாரஸ்ட்டாக இருக்கும். மரங்கள் வந்து வித்தியாச மரமெல்லாம் இருக்கும். ஓரளவுக்கு வழி இருக்கும். வழி கரெக்டான வழி இருக்கும். அது வண்டி சவுண்ட் இல்லையா? வண்டி இல்லை சார். அது ஏதோ பறவை. அதே மாதிரி அங்கங்கே ஓடை இந்த மாதிரி தண்ணிலாம் கிடைக்கும். தூது கட் பண்ணிட்டு இந்த மாதிரி இலைய எடுத்து அப்போ அங்கே ஒரு சில ஐலாண்ட்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும் இப்போ எல்லாமே இயற்கையில் இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பறிச்சிடலாமா? ஓட்டு பறிச்சு வச்சா வீட்டில் ரசம் செஞ்சு இல்லாட்டி ஏதாவது புகையில் தூதுவளை புகையில். பைப் லைன்லாம் கஷ்டம். போ 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 போ. பயணத்தை முடிச்சிருங்க சார். அங்கெல்லாம் ஒரு ஓடையில் நடந்து